வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 20 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி இப்பொழுது வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக. இன்னும் நாலுமுக்கு ஊத்துல 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும். இன்னும் நேற்றைக்கு பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினம் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு, வடகடலோரம், திருவள்ளூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவை கொடுத்த நிலையில நேற்றைக்கு மதியத்திற்கு பிறகு உள் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் இப்பொழுது வரைக்கும் கிடைக்கப்பெற்றபடி ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதாவது தங்கச்சிமடம் 112 மில்லிமீட்டர், 113 மில்லிமீட்டர், ராமேஸ்வரம் 98 மில்லிமீட்டர், மண்டபம் 93 மில்லிமீட்டர், பாம்பன் 83 மில்லிமீட்டர், வாளி நோக்கம் 57 மில்லிமீட்டர், கடலாடி 26 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் 12 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலுமே மழை பொழிந்திருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் ஒரு 3 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு அதிகபட்சமாக. சென்னையில் கூட ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு மீண்டும் ஒரு முறை கடந்த 24 மணி நேரம் பொறுத்த வரைக்கும். தருமபுரி மாவட்டத்திலே மழைப்பொழிவு தூறல் நனைக்க மழைப்பொழிவுகள் காணப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயும் தூறல் நனைக்க மழைப்பொழிவுகள் காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அதே போல கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் இன்னும் பல மாவட்டங்களில் மழை இருந்தது. இருந்தாலும் கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் மட்டும் அறிவித்து வருகிறேன். அதே போல நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் மழை பொழிவு இருந்தது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைக்கு பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு இருந்தது. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றைக்கு பெய்த மழைக்கு பிறகும் 17 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது செம்மனார் கோவில்ல. மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் 27 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலையும் வேப்பந்தட்டையில் 29 மில்லிமீட்டர், செட்டிக்குளத்தில் 13 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே தங்கச்சி மடத்தில் 113 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு 32 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது காவேரி பக்கம் சோளிங்கர் பகுதிகளில் அரக்கோணம் 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் கூட சங்கரித்திற்குள்ள 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கிண்ணக்கோரையில் 13 மில்லிமீட்டர், இன்னும் பல இடங்களில் மழை பொழிவு. தேனி மாவட்டத்தில் கூட மழை பொழிவு. சோத்துப்பாறை 24 மில்லிமீட்டர், பெரியகுளம் 20 மில்லிமீட்டர், தேர்க்கடி 17, சண்முகா நதி 15, பெரியார் 13 போன்ற பகுதிகள் மழை பொழிவுகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கூட நேற்றைக்கு மழை பொழிவு. தென்பரநாடு 17 மில்லிமீட்டர், மேலும் கொப்பம்பட்டி 16 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட சூரங்குடி 42 மில்லிமீட்டர், கடுகுமலை 28, மேலும் வைப்பாறு 21 மில்லிமீட்டர், கோவில்பட்டி 13 மில்லிமீட்டர், மணியாச்சி 12 மில்லிமீட்டர், தூத்துக்குடி 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர்ல 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. வடபுதுப்பட்டு 25 மில்லிமீட்டர் மழை பொழிவு. திருப்பூர் மாவட்டத்தில் கூட உப்பார் அணைக்கட்டு 20 மில்லிமீட்டர், திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் 18 மில்லிமீட்டர், காங்கயம் 18 மில்லிமீட்டர், மூலனூர் 17 மில்லிமீட்டர், அமராவதி அணை 16 மில்லிமீட்டர், திருமூர்த்தி அணை 15 மில்லிமீட்டர், திருமூர்த்தி ஐபி 14 மில்லிமீட்டர், பீடபிள்யூடி கேம்ப் ஆபீஸ், அதாவது கலெக்டர் கேம்ப் ஆபீஸ், அது பீடபிள்யூடி ஐபி 14 மில்லிமீட்டர், மடத்துக்குளம் 13 மில்லிமீட்டர், நல்லத்தங்கை ஓட ரிசர்வர் 10 மில்லிமீட்டர், தாராபுரம் 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. உடுமலைப்பேட்டையில் கூட 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் மழை பொழிவுகள் கிடைக்கப்பெறவில்லை. தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் தெற்கு பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தலைஞாயிறு வேதாரண்யம் பகுதிகளில் மழை தொடங்கி அது திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளிலையும் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய பகுதிகளிலையும் பொழுது விடியும் இந்த காலை நேரத்தில் மழை பொழிவை கொடுக்கலாம். பொழுது விடியும் பொழுது அது காலை 7-8 மணி வரைக்கும் திருத்துறைப்பூண்டிக்கு மேற்கேயும் கோட்டூருக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் காலை 7-8 மணிக்கு மழை பொழிவை கொடுக்கும். அது கோட்டூருக்கு தெற்கே உள்ள, அதாவது விளக்குடிக்கு கோட்டூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள், அதாவது எடையூர், செங்கந்தி, எடையூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை, பெருக வாழ்ந்தான், மேலும் பார்த்தீங்கன்னா களப்பால் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்தின், கோட்டூர் ஒன்றியத்தின் பகுதிகள், முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளுக்கு கொடுத்து கொண்டே அது தஞ்சாவூர் மாவட்டத்தோட, திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்னும் பல இடங்கள்ல, அதாவது திருமக்கோட்டைக்கு தெற்கு உள்ள பகுதிகள், மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட மதுக்கூருக்கு தெற்கே உள்ள பகுதிகள், தம்பி கோட்டை மற்றும் பரக்கலக்கோட்டை, அதிராமப்பட்டினம், சேதுபாவு சத்திரம், மல்லிப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலையில மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு அப்படியே புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் காலையில கொடுத்தாலும், ஆனால் அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து நீடிக்காது. காலைக்கு பிறகு ஓய்ந்துவிடும். மீண்டும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் இன்றைக்கு மதியத்தில் மீண்டும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கும். முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதி, வேதாரண்யம், தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளில் மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டும் மேகம் இருக்கும். இன்றைக்கு பெரிதாக
மழைக்கு பிற பகுதிகளில் வாய்ப்பில்லை. வேதாரண்யம், முத்துப்பேட்டை, தலைஞாயிறு பகுதிகளில் மட்டும் இன்றைக்கு மதியத்தில் மழை இருக்கும். அதே போல தென் கடலோரமும், அதாவது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திலையும், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்திலையும் இன்றைக்கு மதிய மாலையில மழை இருக்கும். உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்பு நேற்றுடன் நிறைவடைந்தது. இன்றைக்கு இருந்தால் மிரட்டு மேகம் இருக்கலாம், தூறல் வரலாம், தவிர உறுதியான மழை வாய்ப்புக்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை. திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலை அதற்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு மட்டும் மழை இருக்கும். தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தேனி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும், மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைக்கு மதிய மாலையில மழை இருக்கும். அதுவும் நேற்றைய மழை பொழிவில் பாதி கூட இன்றைக்கு இருக்காது, குறைந்தபடும் இந்த அதிகாலையில மிரட்டக்கூடிய மழை தான் கொஞ்சம் அதிகபட்ச மழையாக இருக்கும். அது கோட்டூருக்கு தெற்கே முத்துப்பேட்டை, கோட்டூர் இடைப்பட்ட பகுதியில் பெய்துவிட்டு பட்டுக்கோட்டை உள்ளிட்ட அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் காலை பெய்து விட்டு மிரட்டி விட்டு சென்றுவிடும், அவ்வளவுதான். இந்த மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை. நாளை முற்றிலுமாக விலகிவிடும். நாளையை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி தென் கடலோரத்தில் மட்டும் இருக்கும். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் பகுதி மற்றும் தூத்துக்குடி பகுதியில் மட்டுமே நாளை 21ஆம் தேதி இருக்கும். 22, 23, 24ஆம் தேதியும் திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமூக்கு, ஊத்து போன்ற பகுதிகளிலையும், கன்னியாகுமரி மாவட்ட ஒரு சில பகுதிகளிலையும், ராமேஸ்வரம் பகுதிகளிலையும், இலங்கை பகுதிகளில் இருந்து கொண்டுதான் இருக்கும். கோடியக்கரை முனையில அவ்வப்பொழுது தூறல், சாரல், மிரட்டு மேகங்கள்லாம் இன்னும் ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனால் பெரிதாக பாதிக்கும் மழை அல்ல. இன்றைக்கு காலை கொடுப்பதுதான் அதிகபட்ச மழைப்பொழிவாக இருக்கும். தென் மாவட்டங்களில் மதியமும் மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைய மழைப்பொழிவில நாளையே ரொம்ப ரொம்ப குறைந்துடும். குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டுமே நாளைக்கு மழை இருக்கும். 24ஆம் தேதி வரைக்கும் தூத்துக்குடி கடல் ஓரத்திலையும், திருநெல்வேலி மாவட்டத்தோட நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளிலையும், கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இருக்குமே தவிர பெரிதாக இருக்காத அந்த மழை பொழிவையும், கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் பகுதிகளில் மட்டும் தூறல் சாரல் அவ்வப்பொழுது வந்து கொடுத்து கொண்டு இருக்கும் 2 நாளைக்கு. ஆனால் அச்சப்பட தேவையில்லை. அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு காலை விளக்குடி மற்றும் கோட்டூர் பகுதிகளுக்கு தெற்கே பெய்யக்கூடிய மழைப்பொழிவு, பெருகவாழ்ந்தான் பெய்யல மழைப்பொழிவுக்கு விலகிய பிறகு டெல்டாவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த மேகம் விலகும். பிறகு மேகமூட்டம் வந்தாலும் பெரிதாக மழை இருக்காது, அச்சப்பட தேவையில்லை. நாளை 21ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அறுவடையை தொடங்கலாம். 28ஆம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆகவே ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கிறது. ஒரு வாரத்துக்கு தான் இடைவெளி. மீண்டும் 29ஆம் தேதி, 30, 31ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு வர இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 28ஆம் தேதி வரை அச்சமின்றி நீங்கள் அறுவடை செய்யலாம். உலர்ந்த பிறகு நீங்கள் அறுவடை தொடக்கலாம். அதற்காக மீண்டும் உடனடியாக மழை வந்து விடுமோ, லேசாக வெயில் காட்டுகிறதே, அதனால இதை விரைவாக அறுவடை செய்து விடுவோம் என்று நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். நாளை மறுநாள் கூட நீங்கள் அறுவடையை தொடக்கலாம். 28ஆம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு 29, 30, 31ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. அந்த மழைப்பிடிப்பு டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், மத்திய உள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஆனால் அது ஆந்திர, கர்நாடக எல்லையோர வரைக்கும் கூட எட்டி பிடித்து மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தூறல் நனைக்கும் மழைப்பிடிப்பாக. ஆக அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை மாத இறுதி நாட்களில் இருக்கிறதே தவிர முகூர்த்தம் போன்ற வைத்திருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை. 31ஆம் தேதி முகூர்த்த தினம், அன்றைக்கு ஒரு பெரிதாக பாதிக்கும் மழையாக இருக்காது, தூறல் தூறிவிட்டு போய்விடும். ஆகவே அது கவலைப்பட வேண்டிய, அறுவடைக்கு மற்றும் இடையூறு கொடுக்கும் மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மாத இறுதி மழை. இப்படி பிப்ரவரி 8 எதிர்பார்த்த மழை 9ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் தள்ளி வருகிறது. 7, 8, 9 எதிர்பார்த்தோம். இப்ப 8, 9, 10 எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பகுதிகளுக்கு மட்டும் தெரிகிறது. டெல்டா, கடலோரம், தென்கடலோரம் உறுதியாக தெரிகிறது. இப்படி பிப்ரவரியில கடலோரத்திற்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். பிப்ரவரியில ஒரு மிரட்டிக் கொண்டே இருக்கும். மார்ச்சிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும். கோடையில நல்ல மழை இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். விரிவான அறிக்கையை பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யவும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்யவும், வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும். மழை பெய்யவிட்டதே, இனிமேல் மழை பெய்யாது என்று வானிலை கூட இணையாமல் இருப்பது உங்களுடைய தவறாக இருக்கும். ஆக உங்களுடைய முதலீடை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வானிலை அப்டேட்ஸுடன் அறிந்து, மாறுதல் அறிந்து, திட்டமிட்ட பணி செய்து, இடைவெளி அறிந்து அறுவடை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து இருங்கள். நன்றி.